ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஓகே, நம்ம இதை பார்க்க போனோக்கிட்டி நம்ம சேனலில் யார் யாரெல்லாம் விரும்புகிறீங்களோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் கண்டினியூஸாக என்ன பண்ணிக்கலாம்னா நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் இங்கிலீஷ் சம்மந்தமாக. ஓகேங்களா, ரைட்டு. இப்போ பாருங்கள், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஃபியூச்சருங்கிறது நமக்கு என்னென்னு தெரியும், எதிர்காலம். சரிங்களா. பெர்ஃபெக்ட் ஆல்வேஸ் இது என்ன சொல்லுதுன்னா, ஒரு விஷயம் வந்து தற்பொழுது தான் வந்து முடிந்து போன ஒரு விஷயத்தை தான் வந்து எப்போதுமே வந்து பெர்ஃபெக்ட் வந்து சொல்லுது. கண்டினியூஸுங்கிறது வந்து என்னென்னா தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ ஃப்யூச்சர் எதிர்காலத்தில் ஒரு விஷயம் தொடர்ந்து நடக்குது, அதே நேரத்தில் அது முடிஞ்சும் செஞ்சுருக்கும், அதே நேரத்தில் முடிஞ்சு கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். அது எப்போ, எதிர்காலத்தில். இதுதான் வந்து ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இப்போ இதுக்கு ஒரு கண்டிஷன் என்ன இருக்குன்னு பாருங்கள். சப்ஜெக்டு வில் ஹாவ் பீன் ப்ளஸ் வேர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி ப்ளஸ் ஆப்ஜெக்ட். சரிங்களா. சப்ஜெக்ட் நமக்கு என்னென்னு தெரியும், ஐ, யூ, ஹி, சி, இட்டு, வி, தே, இதெல்லாம் வந்து என்னது சப்ஜெக்ட். வில் ஹாவ் பீன் வேர்பு. வேர்பு வந்து நமக்கு என்னென்னா நம்ம என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் நம்ம பண்ணுறோமோ ஆக்ஷன்ஸ் எல்லாமே வேர்புன்னு சொல்கிறோம். ஐஎன்ஜி ப்ளஸ் ஆப்ஜெக்ட். சரிங்களா. எப்போதுமே வந்து இந்த ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் வந்து இது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இதை டைமை டினோட் பண்ணுது. டைமை டினோட் பண்ணுதுன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து இட் மேபி ஹவர்ஸாக இருக்கலாம், சம்டைம்ஸ் வந்து வீக்காக இருக்கலாம், இல்லைன்னா மந்த்தாக இருக்கலாம், இயராக இருக்கலாம். ஏதோ ஒரு டைமை வந்து மென்ஷன் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கும். இப்போ ஒரு 3 எக்ஸாம்பிள் வச்சு நான் ஒரு 3 சென்டென்ஸ் நான் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கிறேன். அதை வச்சு நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். சரிங்களா. ஓகே. ஐ வில் ஹாவ் பீன் ஸ்டடியிங். இங்கே ஸ்டடி தான் வந்து வேர்பு. சரிங்களா. ஐ வில் ஹாவ் பீன் ஸ்டடியிங் ஃபார் 2 hours. நான் சொன்னோம்ல டைமை தான் மென்ஷன் பண்ணுதுன்னு. ஃபார் 2 hours when the exam starts. எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது இல்லை, எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும் போது நான் வந்து பார்த்தீங்கன்னா 2 மணி நேரத்துக்கு நான் என்ன பண்ணுவேன், படித்து கொண்டு இருந்திருப்பேன். ஃப்யூச்சரில் சொல்கிறேன், ஐ வில் ஹாவ் பீன் ஸ்டடியிங் ஃபார் 2 hours. 2 மணி நேரங்களாக தொடர்ந்து படித்து கொண்டு இருந்திருப்பேன். எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும்போது, எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும்போது நான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்து கொண்டு இருந்திருப்பேன். ஃப்யூச்சரில் சொல்கிறோம். சரிங்களா. அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஹீ வில் ஹாவ் பீன் ரைட்டிங். இங்கே ரைட்டுங்கிறது வேர்பு. சரிங்களா. ஹீ வில் ஹாவ் பீன் ரைட்டிங் ஹிஸ் புக்கு ஃபார் எ இயர். இங்கே வந்து டைம் பாருங்கள், ஃபார் எ இயர், ஒரு வருடம். பை தி எண்ட் ஆஃப் தி டிசம்பர். டிசம்பர் எண்டில் ஒரு வருடமாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தொடர்ந்து புக்கை எழுதி கொண்டு இருந்திருப்பார்கள். அதாவது ஒரு வருடம், ஏற்கனவே ஒரு வருடங்கிறது கம்ப்ளீட்டடு தான், முடிஞ்சு போனது. ஆனால் என்ன பண்ணியிருப்பாங்க ஃப்யூச்சரில், அதாவது பை த எண்ட் ஆஃப் த டிசம்பர், அதாவது டிசம்பர் முடியும் போது, அப்போ ஒரு எதிர்காலத்தில் சொல்கிறாங்க. ஆனால் என்ன பண்ணியிருப்பாங்க, புக்கை எழுதி கொண்டு இருந்திருப்பார்கள். அப்போ ஃப்யூச்சரில் ஒரு விஷயத்தை முடிந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறத சொல்கிறாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். சி வில் ஹாவ் பீன் ரிசர்ச். இங்கே ரிசர்ச் தான் வந்து வேர்பு. சரிங்களா. சி வில் ஹாவ் பீன் ரிசர்ச்சிங் தி டாபிக் ஃபார் 2 hours பிஃபோர் யூ கம். நீ வருவதற்கு முன்னக்கூட்டி அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த பொண்ணு சி வில் ஹாவ் பீன் ரிசர்ச்சிங் பண்ணி கொண்டு இருந்திருப்பார்கள். 2 மணி நேரமாக வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஏதோ ஒரு டாப்பிக்கை ரிசர்ச் பண்ணி கொண்டு இருந்திருப்பார்கள். எப்போ, பிஃபோர் யூ கம், நீ வருவதற்கு முன்னக்கூட்டி. ஸோ அப்போ ஃப்யூச்சரில் ஒரு விஷயத்தை முடிஞ்சு தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிற விஷயத்த வந்து தான் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். சரிங்களா. ஸோ இதில் உள்ள டாபிக் எல்லாமே உங்களுக்கு வந்து ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஓகேங்களா. தேங்க்யூ.